ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி விலாகில் திருப்பதி பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அங்கே எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணணும், அக்கமடேஷன்லாம் எப்படி இருக்கும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி விலாகில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு 3 o'clock போல் கிளம்புனோம். மத்தியானம் தான் கிளம்புனோம் சாப்பிட்டுட்டு. அண்ட் ஈவினிங் அங்கே சித்தூர் கிட்ட ஒரு காஃபி பிரேக் எடுத்தோம். இங்கே ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், காஃபி, டீ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அது லைட்டாக முடிச்சுட்டு அப்படியே அங்கே பைபாஸ் கனெக்ட் ஆயாச்சு. கிளம்பும் போதே வந்து மழை இல்லாமல் தான் இருந்தது. பட் அங்கே பைபாஸ் கனெக்ட் ஆகும்போது செம்ம மழையிலே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து கீழே ஒரு டோல்கேட் இருக்கும், அலிப்பிரி டோல்கேட்டுன்னு. அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் முன்னாடி எங்களோட காரில் இருக்கக்கூடிய கொடி எடுத்துருவோம். மேலே வந்து கொடி அலோவ் பண்ண மாட்டாங்க. கட்சி ஃப்ளாகோ இல்லை வந்து எந்த ஃப்ளாகுமே நம்ம வந்து போடக்கூடாது. அதை எடுத்துகிட்டு அது வெறும் போஸ்ட் மட்டும் வச்சுட்டு மேலே கவர் பண்ணிடணும். அதை எல்லாமே கீழே செக் பண்ணி தான் நம்மளை என்டையராக சென்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் திருப்பதி போயிருந்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இது தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களோட காரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடியெலாம் கட்டியிருந்தீங்கன்னா அது அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழே அந்த டோல்கேட்லேயே எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து விஐபி பாஸில் போனதுனால நாங்கள் வெயிட் பண்ணவே இல்லை. இங்கே தனி என்ட்ரி இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நாங்கள் வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ரோடுமே வந்து கொஞ்சம் ஏறும் போது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா நைட் டைம்னும் போது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ரஷ் கம்மியாக இருக்கும். அண்ட் மேலேயும் நாங்கள் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். இவர் வந்து ஓட்டுற ஸ்பீடுக்கு நாங்கள் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக தான் வந்தோம். அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி கணக்குப்படி பார்த்திங்கன்னா 40 minutes வரைக்கும் அவங்க டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கிற அந்த இதிலே ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க, நம்ம வண்டி எத்தனை மணிக்கு மேலே ஏறுது இறங்குது அப்படிங்கிறது எல்லாமே. அண்ட் மேலே ரீச் ஆனதும் இன்பாக்கு மொட்டை போட்டாச்சு. இன்பாக்கு வந்து இது 3rd மொட்டை. ஸோ சரி கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போவே, ஏன்னா அவன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் 3rd மொட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செம்ம அழுக சார். அழுது முடித்து கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தியாச்சு. ஸோ ரூமுக்கு போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் சாப்பிட வந்துட்டோம். அண்ட் இங்கே சூர்யாவுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கடையில் தான் சாப்பிட்டோம். அது வந்து வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு இருக்கும். அங்கே தான் நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டோம். அங்கேயுமே மேலே மழை பெஞ்சதுனால ரோடெல்லாம் ஒரே இந்த ரெய்னியாக தான் இருந்தது, வாட்டரியாக தான் இருந்தது. இங்கே வெளியிலே பார்க்கிங்கும் கிடச்சிருச்சு. பார்க்கிங் கிடைக்கிறது திருப்பதியில் ரொம்ப கஷ்டம். ஏதோ நம்ம லக்கில் வந்து மேபி கிட்ட கிடைக்குமே தவிர, இல்லைனா நம்ம ஒரு இடத்துல இருந்தோன்னா வண்டி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கிங் எங்களுக்கு கிடைச்சதுனால நாங்கள் இங்கேயே வண்டி விட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த டைம் நாங்கள் புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா கல்யாண உற்சவம் தான் புக் பண்ணியிருந்தோம். அதனால சரி முன்னாடி நாளே வந்துட்டோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி நாளே பிளான் பண்ணி வந்தாச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு ரூம் அக்கமடேஷனுக்காக வந்து போயிட்டு நம்ம என்ட்ரி பண்ணணும். நம்மளோட டிக்கெட்ஸ் காமிச்சிட்டு அங்கே என்ட்ரி பண்ணால் தான் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அலாட் ஆகும். அதுக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அந்த ஆஃபீஸில் போயிட்டு நம்ம டிக்கெட்ஸை ஸ்கேன் பண்ணோன்னா நம்மளோட ஐடி ப்ரூஃப்ஸ்லாம் கொடுத்தோன்னாக்கா அந்த ரூம் நமக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் 2 ரூம் போடுவோம், அத்தைக்கு எங்களுக்குன்னு சொல்லிட்டு. எப்பயுமே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரும். இந்த டைம் வந்து வேறு வேறு பிளாக்ஸ் வந்துடுச்சு. அதனால் எங்களோடது வந்து இந்த ரூம் இப்படி தான் இருந்தது. இது வந்து எங்களுக்கு லக்கிலி வந்து 2 ரூம்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்பாவோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் கிளென்லினஸ் சொல்லவே வேண்டாம், நீட்டாக இருக்கும். எந்த ஒரு முடியாக இருக்கட்டும் இல்லை டஸ்ட்டு எதுவுமே இருக்காது. என்டையராக க்ளீன் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் நம்ம வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு போகும்போதுமே உடனே க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து பக்கா க்ளீன்டாக தான் இருக்கும். அண்ட் மார்னிங் எழுந்தவுடனே செம வியூ. அந்த மந்த்ரா நம்ம ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருப்பாங்க திருப்பதியில் எப்போவுமே 24 hours. நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது கேட்டிருப்பீங்க. அது ரொம்ப கேட்கவே அழகாக இருக்கும். நம்ம மைண்டுமே அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை பற்றியுமே வந்து நம்ம மைண்டில் ஒரு கஷ்டமோ இல்லை ஏதாவது ஒரு குழப்பமோ இருந்தால் கூட அந்த மந்த்ரா நம்ம கேட்கும் போது நமக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக மாறிடும். அண்ட் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அலௌடு கிடையாது. அங்கேயே கவுண்டர்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம அங்கே வந்து வேணும்னா கொடுத்துட்டு போயிட்டோன்னா வரும்போது வாங்கிக்கலாம். நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஒரே ஒரு ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மீதியெல்லாம் கார்லேயே வச்சுட்டோம். எங்களோட என்ட்ரி வந்து கல்யாண உற்சவமுக்கு சுபதமில் வந்து என்ட்ரி இருக்கும். ஸோ வெளியில் மாமா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னார். அதனால் நாங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து கல்யாண உற்சவம் போட்டது வந்து 500 per person டிக்கெட்டு. 300 தர்ஷனும் இருக்குது அண்ட் ஃப்ரீ தர்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் 1 year கீழே கிட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சுபதம்லே என்ட்ரி வந்து இருக்கும். அண்ட் ஃப்ரீ அதுவும் ஃப்ரீ தான், பே கிடையாது. என்ன ஒன்றுனா நம்ம மதரோட ஆதார் கார்டும் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டோம். கல்யாண உற்சவம்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்தாச்சு. எங்கேயும் எங்களை பிளாக் பண்ணலை. அண்ட் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இன்பா கூட காரில் வந்து ஏசி போட்டுட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தோம். இங்கே நாங்கள் பார்க்கிங்குமே விஐபி பார்க்கிங்கில் தான் விட்டுருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு.
அண்ட் முடிச்சுட்டு அத்தையை கூப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அத்தை இருந்த ரூம் பிளாக்குக்கு வந்துட்டோம். அவங்க இருந்தது இந்த பிளாக்ல தான். அவங்களோட பிளாக்ல வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும். அண்ட் பார்க்கிங்குமே பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் விடுவாங்க. இந்த ரோட்லலாம் விடுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் க்ளீனஸ்ட் சிட்டினே சொல்லலாம். அந்தளவுக்கு க்ளீனஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரோட்லேயா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற வந்து கெஸ்ட் ஹவுஸில் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருக்கிறதுலே நிறைய தர்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து டிடி தேவஸ்தானம்னு ஒரு ஆப் இருக்கும் மொபைலில். அதில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னென்ன தர்ஷன்ஸ் இருக்குன்னுட்டு. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றது. இப்போது இன்றைக்கி நம்ம அதாவது இந்த மந்த்துக்கானது வந்து 2 months பிஃபோரே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிக்கெட்ஸ்லாம் போடணும். ஸோ அந்த டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு 2-3 months ஒன்ஸ் நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்துடுவோம். மாமனாருக்கு குலதெய்வம்ன்றதுனால நாங்கள் எப்படியாச்சும் டிக்கெட் போட்டுட்டு வந்துடுவோம். அண்ட் இறங்கும் போதும் ரோடு செம்ம வியூ இருந்தது. ஏறுற ரோடை விட இறங்கும் போது ரொம்ப க்ரீனியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் ஆனால் கொஞ்சம் அதிகம் இறங்கும் போது. ஸோ லேட்டாக தான் ஆச்சு. அண்ட் ஸ்பீட் பிரேக்கர்ஸும் நிறைய இருக்கிறதுனால லேட்டாக அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம். கிளைமேட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே வழியில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அது போகாமல் கண்டிப்பாக நாங்கள் வரமாட்டோம். மோஸ்ட்டாக எல்லாருமே அங்கே நிறுத்துவாங்க கார் வழியிலன்றதுனால. அங்கே ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக வச்சு நிறுத்துவாங்க. ஆஞ்சநேயர் கோயில் தான் போயிருந்தோம். அந்த கோயிலோட வீடியோ தான் இது. அங்கே போயிட்டு கீழே ஒரு குட்டி ஆஞ்சநேயர் இருப்பாங்க. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து பின்னாடி சுற்றிட்டு நம்ம வந்துடணும். அண்ட் பெல்லும் நிறைய கட்டியிருப்பாங்க. வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் பெல் கட்டியிருப்பாங்க. இன்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நாங்கள் வந்து வேண்டிகிட்டு இருந்தோம். அண்ட் இன்பாவோட வந்து நாங்கள் முன்னே இந்த வேண்டுதல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். விநாயகர் சதுர்த்தினால் இங்கே வந்து விநாயகரும் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே விநாயகருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டாச்சு. ஸோ அவரையும் கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டு இருந்தோம். இறங்கும் போது ஒரு மான் ஸ்பாட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் வந்து மானுன்னே நினைக்கல. அது ஏதோ கொஞ்சம் பெருசாக ஏதோ கவு மாதிரி இருந்தது. பட் பார்த்தா அது மான். அது அழகாக அங்கே கிளையெல்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இன்பாவும் செம்ம எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தான். அண்ட் இறங்கும் போது வியூ சூப்பராக இருக்குங்க. அந்த ஹில்லோட வியூ, அதுக்கப்புறம் அந்த ராக்ஸும் இருக்கும் சைட்லலாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மைண்டே அமைதியாக இருக்கும். நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து PS4 பிளான் பண்ணியிருந்ததுனால இந்த பைபாஸ் ரூட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஈகிளோட இது கருடர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பைபாஸில் வந்துட்டு கீழே PS4 ரீச் ஆயாச்சு. மாமனாரோட பர்த்டேன்றதுனால நாங்கள் ஸ்பெஷல் ட்ரீட் வேணும்னு கேட்டோம். ஸோ அதனால இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. போயிட்டு அங்கே மெனுலாம் வெளியில் வச்சுருந்தாங்க. அதையும் இப்படி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அங்கேயும் விநாயகர் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக ப்ரே பண்ணிவிட்டு மெனுலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது என்ன சாப்பிட்றதுனே தெரியாமல் இருந்தது. அப்புறம் நார்த் இண்டியன் மீல்ஸ் மாதிரி அத்தை வாங்கியிருந்தாங்க. நானும் சூர்யாவும் பன்னீர் பிரியாணி வாங்கியிருந்தோம். அண்ட் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புனதும் ரோட்டில் பார்த்திங்கன்னா இங்கே திருப்பதிக்கிட்ட மிலிட்ரி பீப்புள் வந்து ஒரு 7 to 8 லாரிஸ் மாதிரி இருந்துச்சு. ரோட்டில் யாருக்குமே வழியே விடலாம் அவங்க. அது என்னன்னு தெரியல. செக்யூர்டாக ஏதோ கொண்டு போகிறாங்களா இல்லை என்ன எக்யூப்மெண்ட்ஸா இல்லை என்னன்றது தெரியல. பட் நிறைய அப்படியே வந்து இந்த ஃப்ளாக் மாதிரி ரெட் கலரில் கட்டியிருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஈவன் ஆம்புலன்ஸ் மாதிரி அந்த மெடிக்கல் கிட் மாதிரியும் போயிட்டு இருந்தது. அண்ட் இந்த லாரி தான் என்னன்னு தெரியல, பெருசாக பின்னாடி ஏசி வெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. என்னன்றது தெரியல. பட் அப்படியே எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டே போனாங்க. வழியே விடாமல் வேற போனாங்க. அண்ட் நாங்கள் ஊருக்கு ரீச் ஆகும்போது அரவுண்டு 8:30 போல் ஆகிடுச்சு. சரி வீட்டுக்கு வந்ததும் சரி வெளியிலே டின்னர் அங்கே ஊர்லேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மாமனார் டின்னர் வாங்கிட்டு வந்துட்டார். அண்ட் எங்களோட திருப்பதி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சு இன்றைக்கி டேவை ரொம்ப பிளெஸ்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம எந்த சேவா புக் பண்ணுறதுனாலும் நம்மளுக்கு கவர்மெண்ட் இஷ்யூட் ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ அந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அதை வச்சு தான் நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஆப்குள்ளே நமக்கு என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக இது நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அக்கமடேஷன் புக் பண்ணுறதும் நம்ம ஆன்லைனில் தான் பண்ணணும். அந்த ரிசர்வேஷன் வச்சு தான் நம்ம அங்கே ஆஃபீஸில் கொண்டு போய் காமிச்சோன்னா நமக்கு ரூம் அலாட் ஆகும். நம்ம என்ன தர்ஷன் சூஸ் பண்ணுறோன்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ், அப்புறம் NRI பாஸ்போர்ட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நம்ம 300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அண்ட் கல்யாண உற்சவம் இந்த மாதிரி நிறைய சேவை கிடைக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இன்னும் ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் கண்டிப்பாக ரிப்ளை உடனே உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.